ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. Thank you friends. அவன் ரவி இருப்பான். நம்ம டிராக்டர் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவங்கிட்ட சொல்லதுக்கு சும்மா வந்துட்டு போறலாம். சும்மா அவங்க கிட்ட வாழை தண்டை போய் எடுத்து வர சொல்லியிருக்கேன். அவன் எடுத்துட்டு வருவான். அந்த டிராக்டர் மட்டும் கொண்டுட்டு வர சொல்லுங்க. நான் அதுக்குள்ள இதெல்லாம் கொத்தி போட்டுட்டு வரேன். அன்னைக்கே இதெல்லாம் கொத்தி போடுன்னு எவன் கேட்டது? கூட்டாளி கூட சேர்ந்துட்டு தியேட்டருக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சுத்திட்டு மழை தண்ணி வேற ஊத்திட்டு கிடக்குது. இப்ப இத கொத்தி போட்டா வேற போட முடியுமால? புழுங்காதீங்க. போங்க, நான் கொத்தி போட்டுட்டு வரேன். ரெண்டு சோறு இருக்கு, சாப்பிட்டு கொத்தி போடு. என்ன நான் என்ன கொத்தட்டுமானே? அதெல்லாம் வந்து அன்னைக்கு கொத்திக்கிடுவேன். இவன் எதுக்கு கூட்டு வந்து கட்டுக்கு? இந்த சோத்தை கொண்டு குடுட்டினே அவன் நான் போக மாட்டேன்னா நான் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே வரேன். பாப்பமா, நீ எதுக்குங்க வந்த? வயல பார்க்க ஆசையா இருந்ததுனே, அதான் வந்தேன். சரி, அந்த ஓரமா உட்காரு போ. அவன் ரவியை கண்டிப்பான் சொல்லிட்டு வந்துருங்க. இன்னைக்கு தான் அவளை பார்க்க போகல நினைக்கேன். அதனால ஒழுங்கா வேலை பார்க்க. குமரிய காணும். ஐயோ, நம்மால வருது. அம்மாங்க என்ன பெரிய பிரச்சனையாயிருமே. ஐயோ, அவ வேற வாரா. அம்மா வேற. என்ன பண்ண? அண்ணன் என்ன திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிக்கான். ஈஸியா அப்படி போதா? அண்ணன் வாசமா சிக்கனா. என்ன ஆஹா, தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா. ஏமா, நான் சொல்ல செய்யுங்கம்மா, போங்க. ஏன்னா மழை தண்ணி விழுந்த மாதிரி இருக்குது. ரெண்டே சேர்ந்து கொத்தி போட்டாதான் நாளைக்கு நாத்து போக முடியும். நீ அந்த சைடு கூட கொத்தி போடு, நான் இங்க இருக்கிறதெல்லாம் கொத்தி போடுறேன். இந்த சோத்தத்தை ஒரு வாரமா வை. ஏமா ஏமா, நீங்களும் கொத்த வேண்டாம். நானே எல்லாத்தையும் கொத்தி போடுறேன். இப்ப என்ன ஒரு மணி நேரத்துல உங்க கத்தி கொத்தணும், அவ்வளவுதானே? நானே கொத்தி போட்டுறேன். நீங்க வச்சுக்க, வீட்டுக்கு போங்க. படித்திடவா படிவிடும் இரவுகளாயிரும் இடைவெளி எதுக்கு சொல் நமக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடு உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. சீக்கிரம் வீட்டுல போய் எல்லாரும் பேக்கையும் எடுத்துட்டு போயிடணும். ஐயோ, இவன் நோட்டை எடுத்தாலே என்னன்னு கூட தெரியல. ஐயோ, இன்னைக்கு எங்க பாடு பெரும் பாடா இருக்கும் போலுக்க. தமிழ் நோட்டை எடுத்துருப்பாளா என்ன? அதெல்லாம் எடுத்துருவா. சாமத்தியக்காரி கோடராணி எல்லாரும் இருக்காள்வல்ல, சமாளிச்சிருவாள்வ. ஐயோ, கிட்ட வந்துட்டாலே. ஐயமா, சீக்கிரம் போய் ரவி கிட்ட சொல்லுங்கம்மா. ஐயோ பாவம், அண்ணன் திணறான். ஏமா ஐயோ, இவ என்ன ஆப்பு வைக்க போறான்னு தெரியலையே. வசமா மாட்டிக்கிட்ட. ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி போவா. எங்க அம்மா அறுத்து கிழிக்க போறவ. அவ என்னமோ என்னன்னா பாக்க வந்த மாதிரி அவ தற்செயலா வந்துகிட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவளையும் தனியா பார்க்க முடியாது. அதுவும் நல்ல வயக்காடு. அக்க பக்கம் யாரும் இல்ல. இப்போ அம்மா மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க. ஏமா, எல்லாரும் காவால வெட்டி போடல. நான் வெட்டணும்னா நீங்க கேட்க கூடாது. நல்ல டீலுனே. நீ அம்மா கூட்டு கிளம்ப. இல்லனே, எனக்கு நிறைய வேலை இருக்குனே. நீ நகை பரிசெல்லாம் கேட்டல? ஆமானே. என்ன நகை பரிசு கேட்ட, லிப்டிக் கேட்ட, கொலுசு கேட்ட? எல்லாம் வேணும்னா அம்மா கூட்டு கிளம்பு. எப்படி கூட்டிட்டு ஓடுறே மட்டும் பாருனே. ஒண்ணமா தங்கச்சி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. சீக்கிரம் கூட்டு ஓடு பாப்போம். அம்மா, என்னடி அவசரமா வருதுமா? சீக்கிரம் வீட்டுக்கு வாமா. உனக்கு வயக்காட்டுக்கு வந்தாலும் எல்லாம் வரும். ஐயோ, உன்னையும் வச்சுக்கிட்டு நானும் வந்து தொலை. இல்ல, நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். அதுக்குள்ள இதெல்லாம் வெட்டி பறிக்கி போடு. சரிம்மா. வந்து தொலை வா. என்ன வாக்கு மாற மாட்டல? நகை பரிசு லிப்டிக் எல்லாம் வாங்கி தருவாளானே? எப்படி வாங்கி தரேன் மட்டும் பாரு. சீக்கிரம் போமா. என்ன ஏமாத்த மாட்டலானே? அண்ணன் என்னைக்கா உன்னை ஏமாத்திருக்கனா? இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்படினாலும் ஏமாத்திடலாமே எல்லாரும் சொல்லுதாவே. அதெல்லாம் மத்த அண்ணே தான், நான் கிடையாது. புரியுதா? இல்லனே, எப்பேற்பட்ட பாசக்கார அண்ணனா இருந்தாலும் அண்ணி வந்தா மாறி வாங்கலாமே. அது தேவையில்லாத அண்ணி உள்ள வந்தாதான். உனக்கு தாதிரை பத்தி தெரியுமில்ல? தெரியுனே, சூப்பர் அண்ணினே. பின்ன ஏன் பயப்படுற? போ. அவ சொக்க தங்கும். அப்படிலாம் நம்ம எடுத்து பிரிக்க மாட்டா. போ. அவங்க வர நம்பிக்கை தான் உன் மேல எனக்கு நம்பிக்கை. உன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி தசனா இருக்கான். இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து ஒருவேளை அண்ணிய மாறிட்டா? அம்மா தாயே, ஒண்ணு மாற மாட்டேன். சீக்கிரம் போ. ஐயோ, வந்துட்டாலே. ஐயோ, சீக்கிரம் போ. மாற மாட்டலானே. உன் மேல உசிரியே வச்சிருக்க மாட்டேன்.
நடிக்காம போயிரு சொல்லிவிட்டேன். கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? அண்ணே இது வர போறியா என்ன? எனக்கு கொலுசு எல்லாம் வாங்கி தந்துருவாளே? எல்லாம் வாங்கி தரேன். போமா தாயே, இப்படி சீக்கிரமே கூட்டு கிளம்பு. நீ நடத்து. இவன் மட்டும் காதலிக்கலாம். இதே நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் காதலிக்கும் போது தானே இவனுடைய உண்மையான சீர்வமெல்லாம் வெளியில தெரியும். அப்ப மட்டும் காதலிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான். இவனை எப்ப நம்ம கண்ட்ரோலே வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? நீ யோசிச்சதா போதும், ஓடு ஓடு. ஆஹா, ஆளு வருது. எப்பா கரெக்டா வந்திருக்கா. 2 நாள் ஆச்சு நினைச்சேன். இவளை பார்த்ததான் கண்ணே குளிர்ச்சியா இருக்குது. துளி முகத்தில் வைர கற்கள் அழகை கூற தமிழில் இல்லை சொற்கள் வீசை முடிக்கரிய அருகம் பொருட்கள் தாவி மெல்ல கிடைக்க ஏங்கும் பற்கள் உன்னருகில் தோன்றியும் அழகாக தெரியும் உன்னெதிரில் தோன்றுகையும் உருவாகும் மறையும் மாயம் செய்தாயோ. இது ஒரு தொடர்கதைதானா? இது மனம் என இது கிளி தழுவுது ஓமைனா. ஒரு கிளி மழையிலே ஒரு கிளி உறங்குது ஓமைனா, ஓமைனா. ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓமைனா, மைனா. புகழ் வளருது ஓமைனா, மைனா. மலரிது தானா? இது ஒரு தொடர்கதைதானா? இது மனம் என இது கிளி தழுவுது ஓமைனா. யாராவது வந்துட போறாங்க. ஒருத்தர் வர மாட்டாங்க. நான் போறேன். இப்பதான் எங்க அம்மாவை வெட்டி விட்டேன். ஒருத்தர் இல்ல. எங்க தோட்டத்துக்கு யார் வர போறா? ஒருத்தர் இல்ல. உன்னை பார்த்து 2 நாள் ஆகுதுல. என்ன உனக்கு தேடவே இல்லையா? தேடிச்சது. அப்படின்னா இன்னும் தள்ளியே நிக்கிற. நான் போறேன் நேராவது. ஓ அப்படியா? போறியா? அப்போ நிஜமாதான் டியூஷனுக்கு போனோம். நோட்டு தான் எடுக்க வந்தேன். சரி. அதுக்கு என்ன? அது வேண்டாம். உன்னை பார்த்தோன்னதான் எங்க அம்மாவின் தங்கச்சி வட்டி விட்டுருக்கேன். நீ பாட்டுக்கு போறீங்க. எனக்காக அவளை காத்துக்கிட்டு போறல. என்னங்க? என்ன? ஒரு சின்ன சிக்கல். என்னடி? இங்க பாரு, ஊருக்குள்ள வச்சு உன்னை பார்க்க முடியல. எங்க தோடம் இப்பதான் உன்னை பார்த்தோன்னே எங்க அம்மா என் தங்கச்சி வச்சு விட்டுருக்கேன். இதே மாதிரி சந்தர்ப்பம் இது. என்கிட்ட பேசு. மொத்த பக்கம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. எனக்கும் தான். என் தங்கச்சி எதுவும் சொல்லிட்டு போறா? நான் பொண்டாட்டி தாசனா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவா வேணும்னு கேட்டா. இருந்தா என்னவா? அதானே, பொண்டாட்டிக்கு தாசனா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கலாமே. ஆனா உங்க சொத்து இருக்கு பாருங்க. விடுங்க, நான் போறேன். மெனக்கிட்டு வெட்டி விட்டுருக்கேன்டி. இனி இப்போ பார்த்தா நான் எப்போ பாக்குறேன்னா, நான் வேற வேலை நாங்க இங்கே போயிருந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்காக 4 உசுர் அங்க தேடிக்கிட்டு இருக்கோங்க. என்ன வேலை பார்த்துருக்கீங்க? கண்டுபிடிச்சிருவாங்களோ இல்லையா? ஒரு வேலையும் பார்க்கலையே. ஆமா, 5 பேர் 5 பாண்டர் மாதிரி ஒண்ணு சுத்துறீங்க. நீ மட்டும் தனியா வர. இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? அவ்வளவுதானே. எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸ்டாப். கேட்டாலே கொடுக்க மாட்டா, கேட்காம தரேங்க. பள்ளி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. காப்பி எதுவும் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 5 பேர் ஒண்ணு சுத்தும் போதே தெரியும் படிக்கவே இல்ல. காப்பி பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, அதுல இந்த வயசு வர்றதா? ரெடி. குடி. நானே 4 உசுரை காப்பாத்ததுக்காக ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கேன். இப்ப போய் என்கிட்ட கேக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? மனசாட்சியெல்லாம் காதல்ல கிடையாது. ஒழுங்கா கொடுத்துரு. மாட்டேன். நீ கொடுக்கட்ட என்ன கொடுத்தாலும் வாங்கினாலும் ஒண்ணுதான். சும்மா இருங்க. வேண்டாம். அதெல்லாம் முடியாது. சரி வா, அங்க தண்ணி பஞ்சிட்டு இருக்கு, அங்க போலாம். வா. வருவாங்க பாருங்க, போங்க. மரியாதையா வா. விடுங்க, நான் போறேன். போ. ஹாய், என்ன? என்ன? முக்கு நான் விட்டுருவாங்க பாரு. சொல்லதும் என்ன சொல்லடா, மௌனமே சொல்லும் அல்லடா. இன்பமா என்னை மாற்றவா, உன்னையே வந்து ஊற்றவா. உன் பேரை சொல்கிறேன், அதில் போதை உள்ளது. யார் விட போறா? வேண்டாம். கத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கு வந்து அவ்வளவு பேர் பொடி எடுத்து வந்துருவாங்க. அப்படியா? கத்திரவ. கத்துவேன். சரி, நான் கொடுக்குறேன். கத்து. வேண்டாம், அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டேன். வேண்டாம், சொன்ன கேளுங்க.
அத கத்த போறீங்க, கத்து போ. விட்டுங்க, நான் போறேன். இல்ல வரப்பட்டுட்டேனா? ஐயோ, உங்க அம்மா சொன்னேன். ஐயோ, இதை இந்த கோலத்துல பார்த்தா என்ன வேலை பார்த்திருக்கீங்க? சரி, நான் இப்ப போறேன். நல்ல வரப்பு வெட்டினே, நான் நாட்டு பாவன மாதிரி. என்ன விடுங்க, நான் போறேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, விட்டுட்டு வரேன். நல்லா இருக்கு நீ வரப்படுற லட்சணம். போங்க, வரப்பட்டேன்னு சொன்னல. இல்ல என்ன இதெல்லாம்? ஐயோ, என்ன விடுங்க, நான் போறேன். இவடே போலாம். அதான் எப்படி இருக்குன்னு தெரியல. அவளை அனுப்பி வச்சுட்டு வரப்பட்ட வழியை பாரு. போங்க, நீங்க போங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரம் முடிவு கட்டேன். நான் இதான் சொன்னேன், நான் போறேன்னு என்ன அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுது. என்னத்த சொல்லணும்னு தெரியல. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். சரி விடுங்க. இப்ப என்ன, உங்க அம்மா தானே, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிரும். இன்னும் 3 வருஷம் தானே. ஐயோ மன்மத ராசா, கோவத்தை எடுங்க, உங்களுக்கு நல்லாவே இல்லை. இவ்வளவு நேரம் பண்ண குறும்புத்தானோ, இப்ப இந்த கோவம் தேவையா? தப்ப நம்ம மேல தானே, கோவத்தை எடுங்க. அப்படிலாம் இல்ல, தெரியல. சரி, அங்கேயும் சட்டமாக கொடுத்துட்டு வரலாம்ல. சரி விடுங்க, நம்ம பண்ணது மட்டும் என்ன சரியா? சரியா தப்போ, நான் ஒண்ணு விரும்புறேன்னு தெரியும், ஒன்னதான் கல்யாணிக்க போறேன்னு தெரியும். சரி பாத்துருக்கான், அப்படி இப்படி இருக்கானே, சத்தம் கொடுத்துட்டு வரணும் கொஞ்சமாவே. சரி விடுங்க. உனக்கு ஒன்றும் ஒரு மாதிரி இல்லையே. உங்க அம்மா தானே, விடுங்க. சரி, கோத்தை விட்டுட்டு இந்த வரப்பட்ட பாருங்க. நான் நோட்டில் எடுக்க வீட்டுக்கு போறேன். இது என்ன நமக்கு என்ன புதுசா? நாம எப்படி இருக்கதோ உங்க அம்மா பாக்குறதோ இந்த வழக்கமாகிட்டே இருக்குதே. இருந்தாலும் எனக்கு கோவம் வருது. கோவம் கொரு நாயாக்கு என்ன வேணுமா? கொடுக்கும்போது கொடுக்காத. இந்த கோவம் என்கிட்ட பட்டீங்க அவ்வளவுதான், அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். பொண்ணே சொன்ன யாருமே இல்லைன்னு. ஓ போடி. நல்லா இருக்குதா? நீங்க சிரிக்காம நான் இங்க போக மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க சிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, கூப்பிட்டு உங்க அம்மா முன்னாடியே போடி. அது சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. சரி, நம்ம மாட்டுறது என்னது புதுசா? சரி பாத்து போ. வரப்போலியா போகாத. கால செருப்பு போட்டிருக்கேன் இல்ல. சரி, என் செருப்பு போட்டு போ. அப்போ உங்களுக்கு நீ போட்டுட்டு போ, போதும். நீ செருப்பு இல்லாம போனாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். வேண்டாம், நான் இப்படியே போனாதான் ஸ்பீடா வீட்டுக்கு போக முடியும். இன்னும் 5 நிமிஷத்துல நோட்டெல்லாம் எடுத்துட்டு போனோம், இல்லைன்னா அங்க தமிழ் மாட்டிக்குவா. நான் போயிட்டு வரேன். வரப்புல முள்ளு கிள்ளு கிடக்கும். போட்டுட்டு போ, வரும்போது தந்துட்டு போ. சரி. பாத்து போனா. சரி. இப்போ யாரும் இல்ல. உங்கள சிரிப்ப பாரு, மன்மத மாதிரி. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் மன்மத தாண்டி. ஆமா ஆமா, மன்மததான். ஆமாடி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குதே தெரியலையே. நோட்டை எடுத்துருவாளா எடுத்துட மாட்டாளா? அங்க நின்ன பக்கு பக்குன்னு இருக்குது. பக்கத்து வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கேன். இப்படியெல்லாம் பயந்து பயந்து ஜீவிக்க வேண்டியது இருக்கு. இப்படி காப்பி அடிக்கணுமா? இப்படி பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து புலம்பணுமா? இல்ல தெரியாம தான் கேட்க, இப்படி காப்பி அடிச்சுட்டு இப்படி உட்கார்ந்து புலம்பணுமான்னு கேட்க. நாளைக்கே உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருந்தா அந்த பிள்ளைக்கு நீ எப்படி பாடம் எடுப்ப? என்ன புத்திமதி உனக்கு சொல்ல முடியும்? சொல்லு பாப்பா. நல்ல படிவேன்னு நீ புத்திமதி சொல்லலாம். நல்ல எக்ஸாம் எழுதுறவனால புத்திமதி சொல்லவே முடியாது ராடி. உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னா நீயே காப்பி தானே அடிக்க. வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னு தெரியலையே. கருவப்பாய் கிட்ட வேற வீரவசனமெல்லாம் பேசிவிட்டேன். படிச்சு சாதிக்க போறேன்னு போற போக்கு பார்த்தா +2 தேராது போலுக்க. காப்பி அடிக்காம இருந்தா கூட அந்த டீச்சர் மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப காப்பி வேற அடிச்சு விட்டாம. சாதிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு டைலாக்கெல்லாம் பேசினேனே. இப்ப காப்பி அடிச்சுட்டு கேவலப்பட்டு அடுத்த டாஸ்ல இருந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த கேஸ முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலுக்கு. இவர் கேஸ போய் நான் எடுப்பேனா? ஒரு நேரம் மொபைல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இன்னொரு நேரம் வாபஸ் வாங்க சொல்றாரு. இவர் பேச்ச கேட்டு நானும் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கேன் பாரு. என்ன இவர் கேஸ முடிச்ச ஒரு அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்னும் தேராத போலுக்க. சே, எதுக்கு இவங்கெல்லாம் கேஸ் கொடுக்காங்க? நான் பகலா உட்காந்து கேஸ் எடுத்தது மட்டும் தான் மிச்சம். இனி எனக்காக வாதாண்டு வரட்டும், அப்போதான் இவருக்கு இருக்குது. என்ன பொழப்படா, மானங்கட்ட பொழப்பு. டென்ஷனா இருக்கப்பா.
எனக்கு கோமா வருது. இவர் வீட்டுக்கு நான் பைக்லயே நான் 100 ரூபாய்க்கு சமைச்சிட்டு வந்திருப்பேன். எனக்கு கேசுன்னு வரட்டும். அத்தி கருவாப்பைய வேற ரொம்ப டென்ஷனா வர. அத்தி இப்ப நான் என்ன பண்ண கருவாப்பையா சப்பா, நல்ல நேரம். என்னை கூல் பண்ணதுக்குன்னே பிறந்தவன். டென்ஷனா இருக்கவே நினைச்சேன். பரவாயில்ல, ரிலாக்ஸுக்கு கிடைச்சிட்டேன். என்ன அமையருங்க உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அதை விட நீ ஏன் இந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தி கருவாப்பைய கண்டுபிடிச்சிரானா? ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அடியே, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. அப்படியே மழுப்பாத என்ன? ஆமா, உனக்கு இருந்து இந்த ஊர்ல வேலை, அது இங்க உட்கார்ந்துருக்க. ஏண்டி படிக்கிறதுடி போறேன்னு சொன்ன, நம்பி அனுப்புன, இங்க ஏண்டி உட்கார்ந்துருக்க? அண்ணே கருவாப்பையா, சந்தேகத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நானு போச மூடிட்டு வந்து போய் உட்கார்ந்துருக்கேன், வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதானே, நான் கேட்ட கேள்விக்கு நீ என்னைக்கு பதில் சொல்லியிருக்க? கேஸ் விஷயமா வந்த, இனிமேல் இவருக்கு வாதாடவே கூடாது. எல்லாரும் பொழப்பும் பெரும் பொழப்பாதான் இருக்குது. அப்படியா, நான் கூட உங்கதான் ஃபாலோ பண்ணி வந்தேன். காலில் என்ன கிடக்குன்னு பார்த்தலா, குளத்தி வச்சு அடிச்சிடும். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னங்க ரொம்ப தான் பேசுறீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. உனக்கு இங்க என்னடி வேலை? நாங்களே ஆம்பளை பையன் 4 இடத்துக்கு போறதுக்கு யோசிக்கும், நீ வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்க. என்ன நாங்கலாம் போக கூடாதா? என்னங்க 2 ரோஸ் சரிசமம், அத மறந்துடாதீங்க. அடியே பொம்மை. என்ன? சரி சரி, நீ வந்தது சரியா போச்சுடி. அப்படியே கொஞ்சம் கூலா வர மாதிரி. நான் படிக்கணும். படிப்பு என் உசுரு, என் 2 கண்கள் போன்றது. நான் படிக்கணும். நான் படிச்சு சாதிக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும். என்ன தசை திருப்ப பார்க்காதீங்க. உங்களால தான் நான் கெட்டு கெட்டு போறேன் தெரியுமா? பயவுள்ள என்னமோ பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கு. ஆலக்காரிக்கு புள்ள சாத்திரமா, அந்த கதையா இருக்குது. உள்ள ஏதோ பண்ணிட்டு என் மேல பழிய போடுது. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலாமா? கருவாப்பைய ஏதாவது கேப்பா, முட்டுமொத்த பழிய அவன் மேல போட்டுட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். கருவாப்பைய வர வர ரொம்ப உசாரா இருக்கானே. உங்களாலதான் என் படிப்பு கெட்டு கெட்டு போகுது தெரியுமா? என்னால உன் படிப்பு கெட்டு கெட்டு போகுது. ஆமா. சாப்பா, என்னடி பண்ணிட்டு வந்த? அது நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ திருட்டுத்தனமா அங்க உட்கார்ந்துருக்கும் போதே தெரியும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்த. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் இங்கதான் டியூஷன் படிக்கணும், எனக்கு தெரியக்கூடாது. நான் எதுக்கோ உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்ன? ஸ்கூல் முடிஞ்சு போனோம், கால் வலிஞ்சது, அதான் உட்காந்துருக்கேன். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்ல தானே நீ போவ? ஆஃப் டே, அதனால கலர் ட்ரெஸ் போட்டு போலாம். நாங்க படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபேண்ட் கூட கிடையாது, டவுசரை போட்டுட்டு போனோம். வெக்கமா இருக்கும். பொம்பளை பிள்ளைலாம் பாக்குதேன்னு வெக்கமா இருக்கும். பேண்ட் போட விடலையே. நீ இறக்கப்பட்டதெல்லாம் போதும், அந்த இறக்கத்தை கிட்ட வந்து காட்டு. ஏற்கனவே அவன் என்ன கடுப்பேத்தி விட்டுருக்கான். கூல் பண்ணி விட்டுருடி, இல்லைன்னா தலைவலி வந்துடும். அதெல்லாம் முடியாது. விடுடி. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படியா? அத்தி கருவாப்பைய விட மாட்டானே. நான் படிக்கணும். படிப்பு என் 2 கண்கள் போன்றது. நான் சாதிக்க போறேன். நீ என்னத்தா டைலாக் பேசினாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஏண்டி, உனக்கு இவரக்கமே இல்ல? நான் உங்ககிட்ட காதலன் மாதிரி நடந்துக்கிட்டேன். இல்லதான், அதுக்காக. ஏண்டி, உங்ககிட்ட ஒளி மறைவு இல்லாம, நீ வேற நான் வேற இல்லாம, நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட எந்த சத்தியாவது நான் மறைச்சிருக்கேனாடி? இல்ல, அந்நிய மாதிரி தான் நடந்திருக்கேன்னா? கெட்டன மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் மட்டும் கெட்டன மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், நீ மட்டும் யாரோ மாதிரி நடந்துக்கிட்ட. எப்பமா கேட்டேன், மூட விட்டா இருக்கேன். அது நான் படிக்கிறேனே. வேண்டாடி, காமெடி பண்ணாத. நீ பேசுறது எல்லாமே காமெடி தான் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா வேற நீ காமெடி எல்லாம் பண்ணாத. நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் தான். முடியாது, ப்ளீஸ். மாட்டேன்னு சொல்றேன்ல. ஓய், ஓட்டெல்லாம் கேள்வியே கிடையாது. ஊதா பூவே நலம் தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகம் தானா ஊதா பூவே ஊதா ஊரா ஊரா பூ இன்றும் என்றும் உதிரா பூ இரு கூட அறியா
இருக்கு பாரு உன் பேச்சு. எவ்வளவுதான் டென்ஷனு சோகன்னு இருந்தாலும் உன் பேச்ச கேட்டா அப்படியே மாறிடுதாண்டி. அட்டியே என் பொண்டாட்டி. இங்க பாரு, இதுக்காவது பாஸ் ஆகுடி. நீ படிச்சு முடிச்சதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்ட. ஒழுங்கா பாடிடி. சரி சரி படிக்க. படிச்சது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்டே. நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோய, எனக்கு கவலையே இருக்காது. மழை மாதிரி வர பிரச்சனை கூட பனியா உருகிறது. எவ்வளோ டென்ஷனோட வந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்த உடனே, நீ உட்கார்ந்துருந்த சைஸை பார்த்த உடனே சோகமெல்லாம் மாறி போச்சது. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ கருப்பா. அடியே கருப்பனா. சாரி, அப்படி சொல்லி சொல்லி பழகி போச்சு. சரி சரி. இங்க பார், நமக்கு பிறக்க போற 10 கருப்பாதான் இருக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவியா? கருப்பவா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. பிறக்க போற 10 கருப்பு தான். கருப்பா? அப்ப நான் உங்களை கருப்பையனு கூப்பிடவே முடியாதா? ஐயா, இல்ல, எனக்கு உங்களை கருப்பையனு கூப்பிட்டதான் பிடிக்கும். கருப்பையன் கூட தான் பிடிக்குமா? ஆமா, கருப்பையனு கூப்பிடும் போதே ஒரு கிக் இருக்குன்னு பாத்துக்கங்களேன். இருக்குண்டி, கெட்டான பார்த்து கரோ பையங்க. இப்ப என்ன எல்லா பையனும் ஓய் கரோ பையன்னு கூப்பிடுறானுங்க. இனிமே என்ன கரோ பையனை கூப்பிட்ட நான் மட்டும் தான் கூப்பிடுவேன். அடியே சோப்பி. அடியே கருப்பையா. அடியே சோப்பி. அடியே கருப்பையா. இங்க வேண்டாம், அங்க போலாமா? வேண்டாம். வேணுண்டி சோப்பி. முடியாதுடா கருப்பையா. ஐயோ, கியூட்டா இருப்பான், கியூட்டா. கொல்லி கருப்பையா. ஐயோ. கருப்பையா, என்ன என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? எவ்வளவு பிடிக்கலாம் தெரியாது. ஆனா நீ வேற நான் வேற இல்ல. நீ இல்லாம நானே இல்ல. நீ இல்லாம நான் இல்ல. என் வாழ்க்கை உன் கூட தான். நான் வாழ்ற வாழ்க்கையும் உனக்காக தான். நீங்க வாழ்ற வாழ்க்கை எனக்காகன்னு சொல்றீங்க, எனக்காக தான் வாழ்றேன்னு சொல்றீங்க. அப்போ என் மனசு நோகாம என்ன பாத்துக்கிடுவீங்களா? கண்டிப்பா. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. சே, எனக்கு இப்ப அந்த எண்ணமே இல்லடி. கல்யாணம் பண்ணாலும் இப்ப என்ன இல்ல. நீ பாடி, அதுக்குள்ள நானும் கொஞ்சம் செட்டில் ஆயிருவேன்ல. தங்கச்சி வேற இருக்கா, பொறுப்பா நான் என்ன இருக்கணும், அவளையும் கரையத்தணும்ல. கடமையெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணா நானும் கொஞ்சம் ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பேன்ல. சரி, இந்த கேஸ் எடுத்தா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும், தங்கச்சிக்கு நகை நட்டு செஞ்சலான்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு ஏமாத்திட்டாரு. அச்சச்சா. அதான் கடுப்பாந்தேன். இந்த தொழிலே இப்படிதான், வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே போயிரும். சரி சாரி, நான் நல்லா படிக்கிறேன் சரியா? உன்னால எவ்வளவு முடியுமோ அட படி. சரி சரி, அங்க வா, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. போலாமா? அங்க போய் உட்காந்து பேசலாம். இங்க யாராவது பார்த்தா தப்பா போயிரும். அப்ப நான் நடக்க மாட்டேன். அடியே, உன்னை யார்டி நடக்க சொன்னா? அதான பார்த்தேன், தூக்கிட்டே போங்க. அழகி பொம்மை. என்னடி திருட்டு மொழி தாண்டவம் ஆடுது? திருட்டு மொழி ஓவரா இருக்குது. மாட்டை எடுத்தியா எடுக்கலையா? இவ இதைய பார்த்து பயந்துருக்காட்டி. யாரு இவ? ஆளே இல்லாத வீட்டுல எடுத்துட்டு பார்த்து பயந்த பியாயி பிசாசு. அப்ப என்னத்தை பார்த்து பயந்த? கிட்ட கிட்ட பணத்தை பார்த்துட்டியோ? அது இல்ல, இதெல்லாம் வக்கனே சொல்லி எதுக்கு பேயந்தவன் நிக்க? நோட் எடுத்தியா எடுக்கலையா? ஆளு சொல்லுவியா ஆவன்னா சொல்லுவியா? என்ன நீ சொல்லி தொலைக்க? எடுத்தியா எடுக்கலையா? எடுத்தா இப்படி ஆட்டு, எடுக்கலன்னா இப்படி ஆட்டு. எதையாவது சொல்லி தரே, எங்களுக்கு பக்க பக்கன்னு இருக்கும் இல்லையா? எதுக்குடி எதுக்கு இந்த திருட்டு மொழின்னு கேட்க? ரெடி, இவ மொழியே அப்படித்தான். நோட் எடுத்தியா எடுக்கலையா? ஆதிரா இந்நேரத்துக்கு எவ்வளவு சின்சியரா போயிட்டு வந்திருப்பா தெரியுமா? ராணி பிள்ளைங்க நிக்க முடியாம பாவம் ஓரமா உட்கார்ந்து ஆளா போயிருக்கா. அது 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 வந்து என்ன? அது வந்து நோட்டெல்லாம் எங்க? அக்கா, நான் மீட்டிங் கிளம்புறேன். அந்த திருட்டு மொழி எல்லாம் இவர் எப்படி இங்க தெரியலடி. எப்படி வந்து சிக்கிருக்க பாத்தியா? குட் மார்னிங் சார். இது சாயங்காலம். குட் ஆஃப்டர்நூன் சார். இது சாயங்காலம்.
6 அடி உயரம், அழகிய உருவம், ஆப்பிள் போல இருப்பானே. என்ன கொஞ்சம் முரட்டு பேசு சார். உட்காந்து படிங்க, அக்கா இப்ப வந்துருவா. அக்கா, சோதனை சோதனை போதுமடா சாமி. அக்கா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்தது. வசமா சிக்கிருக்க மாட்டேன். இவங்க அக்கா கிட்ட என்ன இவ்வளவு நான் டியூஷன் படிச்சா பாரு. சரி, நாளைக்கு என்ன எக்ஸாம்? அது வந்து சார் ஏட்டி வசமா சிக்கிக்கிட்ட மாட்டி அத்தி கேள்வியா கேப்பாரு. உண்மை சொல்லு, அங்க என்ன நடந்தது? உன் திருட்டு மொழி ஒண்ணு சரி இல்லையா? அது வந்து அப்படின்னா சிரிக்கிறத பார்த்தா உள்ள பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலக்க. சரி, நோட் எடுங்க. சார், உங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கும், நீங்க கிளம்புங்களே. நாங்க படிச்சுக்கிறதா. எந்த நோட் எடுக்க வந்தீங்க? அக்கௌண்டன்சி சார். அக்கரன்சி கூட காப்பி அடிச்சிருக்கீங்க. சிக்கிருக்க போலுக்கு. நீ சிக்கின கதை என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கையா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். பெரிய சம்பவம் வந்திருக்கும் போலுக்கு. ஆமா, இவ பார்த்தா பாரு. நான் பார்க்கல, உன் மொழி வச்சுதான் கண்டுபிடிச்சேன். மொழியை பத்தி நீ பேசாத, மரியாதை சொல்லு. அங்க என்ன நடந்தது? அது வந்து நோட்டை புரிய எடுங்க. இவன் சொல்ல வாரா, அவ சொல்ல விடாம தடுக்கா. அப்படின்னா நோட்டை கேட்கிறாரு, எடுத்து கொடு. சார், நோட்டு வெளியில இருக்கு சார். சரி, போய் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வாங்க. இது நான் கட்டாயமா நான் தான் சார் எடுக்க போவேன். தீவ முந்திக்கிட்டால சார், நான் தான் சார் எடுப்பேன். சார், நான் தான் எடுக்கணும் சார். இது ஏன் டைம் சார். சார், நான் தான் சார் எடுப்பேன். நான் தான் எடுக்க போவேன். ஃபர்ஸ்ட் யாச்சுன்னா அவங்க 2 மட்டும் போங்க. நீ போன கொன்னுறேன். ஏன் இவட்ட மாட்டிட்ட முடிக்கிறதுக்கா? இவர் கேள்வி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. அப்பா, நான் தப்பிச்சிருந்தேன்ப்பா. ஒரு சிட்லா பறந்துட்டா. இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? அவர் கேள்வி கேட்பாரு, நீ பதில் சொல்லுது. அத்தே, இவன் மனுஷனா இல்லைன்னா என்ன பையனே தெரியல. என்னடி எங்க தட்டி நம்ம சிக்கிறான்? உன்முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்த நாட்கள் விடுகிறதே. நோட்டடு. எடுக்க போயிருக்கா. அப்போ இப்பவும் காப்பி பண்றதா வேலையா வச்சிருக்கீங்க. நீங்க போகல, முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்க, போகல. போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ போகிறதுக்கு மனசு இல்ல. ஏன் போகல? எதுக்கு போகல? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாழக்கூடியவர் தானே, ஒழுங்கா போக வேண்டியதானே. இங்கேயும் சில கடமைகள் இருக்கு. இந்த கடமை வந்து ரொம்ப முக்கியம். அதான் இல்ல, இந்த கடமை பார்த்துட்டு அப்புறம் பொது கடமை பார்த்துக்கலாம். அப்புறம் திருடி நினைச்சுக்கிட்டு ஏகத்தப்பா அது ஐயோ, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? சரி, உனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும், இல்ல சங்கடமா இருந்திருக்கும், இல்ல சாரி சாரி. உங்களெல்லாம் திருடி எப்படிதான் படிப்பீங்களா? நீனு தெரியும். இல்ல, திருடர் திருடன் அப்படின்னு நினைச்சுதான். எனக்கு சந்தேகமா இருக்கு. திருடனை பிடிச்ச மாதிரி தெரியல. தெரியல பத்தியா? ஒழுங்கா போயிருக்க சொல்லிட்டேன். ஆனா மண்டை பாரு. ஓய். என்ன ஓய்? உங்க அக்கா வரட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கேன். அக்கா வரட்டும், நானும் சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல தெரியாத கேக்க. நீங்க என்ன சொல்வீங்கன்னு கேக்குறேன். அக்கா சாரிக்கா, அது வந்துக்கா என் ரூம்ல யாரோ திருட வந்துட்டாங்கன்னு நினைச்சு திருடின்னு நினைச்சு திருடனை எப்படி பிடிப்பாங்களோ அப்படியே குத்தப்போ. நான் அதை பத்தி இல்ல, நானே சார் நடிகளான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தான் காப்பி அடிச்சேன். நான் தெரியாம காப்பி அடிச்சுட்டு உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லணும் வந்தேன். இதை சொல்ல வரல. அச்சோ, அப்ப நீ இதை சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். இங்கல எங்கேயுமே சொல்ல முடியாது. இதெல்லாம் போய் யாரோ சொல்லிட்டு இருப்பாங்களா? அச்சோ, சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேனே, உன்கிட்ட மட்டும். உன்முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்த
நாட்கள் விடுகிறதே. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். தேவையில்லை. நான் மன விட்டு பேச வேண்டாம். அது ராஜா கிட்ட மட்டும்தான். ஓகே. திருப்பதிக்கிட்டு இருப்போம். ராஜா தான் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நான் எதையும் மறைக்கிறது இல்ல. அதனால நான் அவர்கிட்ட மட்டும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிடுவேன். சொல்லிக்க. சொல்லு எனக்கு சொல்லிக்க. நான் பண்ணது சேர்த்து சொல்லு. சொல்லுவேன். சொல்லு அவன் ரொம்ப யோசமானவன். சொல்லு போ. ஏன் அவர் பேசின உங்களுக்கு கோவம் வருதே? நான் எதுக்கு கோபப்பட போறேன்? எனக்கு என்ன வந்திருக்கேன்? பேர கொட்டாலே அவனை பத்தி தான் பேசும். உன் மனசு புள்ள நிறைஞ்சிருக்கணும். ஓகே சரி, யார்ட்டையும் சொல்லிட்டு போ. எனக்கு ஒண்ணு இல்ல. ஆமா, அவர்கிட்ட தான் சொல்லுவேன். யார்ட்டையும் சொல்லிட்டு போ. இதுல நோட்டெல்லாம் இருக்குது. அக்காவுக்கு காப்பி அடிச்சா பிடிக்காது, மன்னிக்க மாட்டான். விரட்டி விட்டுருவா. இல்ல பேப்பர் இருக்கு, எடுத்து தொலைச்சிட்டு போங்க. நோட்டு கிடைச்சிட்டு. பொடி அது பொடின்னு சொன்னேன். தேங்க்யூ. ஒரு விஷயம், அந்த 4 பேருக்குள்ள நோட்டு தான் இருக்கு, உனக்குள்ள நோட்டு இல்ல. நோட்டு இல்லையா? கொடுக்கணும் நினைச்சு வந்தேன். மனசுக்குள்ள அவன் நினைஞ்சிருக்கானாம. அவன் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆட்டி வாங்குறது அவன் கிட்டே சொல்லி ஆட்டி வாங்கி தொலை.